Hi my dear students, applications of matrices and determinant exercise 1.3 la fourth sum. 4 men and 4 women can finish a pieces of your work jointly in 3 days, while 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. அதாவது 4 men இருக்காங்க 4 women இருக்காங்க ரெண்டுமே ஒரு pieces of workல வந்து join பண்ணி 3 daysல வந்து finish பண்றாங்க. At same time 2 men and 5 women வந்து same work 4 daysல வந்து finish பண்றாங்க. ஓகேங்களா? 4 men and 4 women. இதுல வந்து men வந்து கம்மியாயிடுது. 2 men தான் இருக்காங்க. ஆனா increase வந்து women வந்து increase ஆகுது. எத்தனை டேஸ்ல finish பண்றாங்கன்னா 4 daysல. இது வந்து பாத்தீங்கன்னா 3 daysல finish பண்றாங்க. என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா find the time of the taken one man alone and that of the one woman alone the finish the same work using the matrix inversion method. அதாவது 4 men 4 women இருந்தா இத்தனை டேஸ்ல முடிக்கிறாங்க. then 2 men 5 men இருந்தா 5 women இருந்தா 4 டேஸ்ல முடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 1 man and 1 woman இருந்தா எத்தனை டேஸ்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதை வந்து யூசிங் இன்வர்ஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபோர்த் சம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் த டைம் பை ஒன் மேன் அலான் பி எக்ஸ் டேஸ். எத்தனை டேஸில் ஃபினிஷ் பண்ணுவாங்க தான் கேட்குறாங்க. 1 மேன் 1 உமன் இருந்தால் எத்தனை டேஸில் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அண்ட் 1 உமன் அலான் பை ஒய் டேஸ். எத்தனை டேஸில் ஃபினிஷ் பண்ணுவாங்க. 1 மேன் வந்து இருந்தால் எத்தனை டேஸும் 1 உமன் இருந்தால் எத்தனை டேஸில் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா 4 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைட் பை ஒய். அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க இந்த கொஸ்டின் 4 மேன் அண்ட் 4 உமன் கேன் ஃபினிஷ் த ஒர்க் ஆஃப் 3 days. ஓகேங்களா? அப்போ நம்ம எழுதலாம் 1/3 அண்ட் 2 மேன் 5 உமன் இருந்தால் அப்போ 2/x ப்ளஸ் 5/y ஈக்குவல் டு 1/4. 4 டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது போட்டு நம்ம என்ன எடுக்கணும்னா 1 மேன். ஸோ 1/x ஈக்குவல் டு எஸ்ன்னு எடுக்கலாம். அண்டு 1/y நம்ம எப்படி எடுக்கலாம்னா டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி எழுதலாம் 4/x எப்படி எழுதலாம்னா எஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா 1/x. ஸோ 4/x எப்படி எழுதலாம்னா 4s ப்ளஸ் 4t ஈக்குவல் டு 1/3 அண்ட் 2s ப்ளஸ் 5t ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ த மேட்ரிக்ஸ் ஆஃப் த ஃபார்ம் எப்படி எழுதலாம். த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் எப்படி எழுதலாம்னா ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் எப்படி எழுதலாம்னா இதனோட கோஎஃபிஷியன்ட் இதனோட அதாவது எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் டீயோட கோஎஃபிஷியன்ட். ஸோ 4 4 2 அண்டு 5 எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் டீயோட கோஎஃபிஷியன்ட். ஓகே? அப்போ அங்கே வந்து டியோட வேல்யூ என்ன வரும் 1/3 அண்ட் 1/4. ஓகேங்களா? இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கீங்களா அந்த நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம் 1/3 அண்டு 1/4. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ என்னன்றது எடுத்திருக்கோம் 4 4 அண்டு 2 5 அண்ட் பியோட வேல்யூ என்ன எடுத்துருக்கோம்னா 1/3 அண்டு 1/4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு x ஈக்குவல் டு a இன்வர்ஸ் ஆஃப் b ஆஃப் a. ஃபஸ்ட் வந்து மாடலஸ் ஆஃப் a ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இவன் இந்த கொஸ்டினில் இருந்தால் 4 4 அண்ட் 2 5. ஓகேங்களா? இப்போ 4 5s are 20, 2 4s are 8. ஸோ 20 minus 8 is 12 not equal to 0. ஸோ மாடலஸ் ஆஃப் a is not equal to 0. Therefore a inverse equal to 1 divided by modulus of a into adjoint of a. மாடலஸ் ஆஃப் a வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 12. adjoint of matrix இது ரெண்டுக்கும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணி இது ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நான் வரும் 5 minus 4 minus 2 அண்டு 4 வரும். ஸோ x equal to a inverse of b. ஓகேங்களா? இப்போ a inverse என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் 1/12 5 minus 4 minus 2 and 4. பியோட வேல்யூ இஸ் 1/3 அண்ட் 1/4. இப்போது ரோ அண்டு காலம் வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது 1/12 ஆகிடுமா 1/12 இங்கே மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் 5 into 1/3 வருமா 5 into 1/3 ஸோ 5/3 இங்கே வந்து minus 4/3 ஆகிடும். அதே மாதிரி இங்கே வந்து ரோ அண்டு காலம் அப்போ minus 2/3 4/4 நான் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/12. இது ரெண்டு காமனாக பேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ என்ன வரும் ரெண்டு வந்து காமனாக இருக்கும்போது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இப்போ 5/3 minus 1 அதே மாதிரி இங்கே minus 2/3 ப்ளஸ் 1 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் 1/12 5/3 minus 3 வரும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணும்போது -3 வரும். அப்போ ஆன்சர் இஸ் 2/3. அதே மாதிரி இங்கே -2/3 ப்ளஸ் 3 அப்படின்னும் போது என்ன வரும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். ஸோ 1/12 இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது 5லேருந்து 3யை மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்னா 2. அப்போ 2/3 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/3 ஆகிடும். 1/12 2/3 மல்டிபிள் பண்ண போகிறோம். 2/3 into 1/12 1/3 into 1/12 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 1s are 2 3 into 12 is 36. ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணால் 1 2s are 2 1 2s are 2 8 2s are 16. ஸோ 1/18 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/3 into 1/12 மல்டிபிள் பண்ணால் 1 into 1 2 into 12 is 136. ஸோ எஸ்ஸோட வேல்யூ இஸ் 1/18.
1/x எஸ் வந்து நம்ம 1/x இருந்திருக்கும். ஸோ 1/18 எக்ஸோட வேல்யூ இஸ் 18. நெக்ஸ்ட் t ஈக்குவல் டு 1/36 1/y ஈக்குவல் டு 1/36 y ஈக்குவல் டு 36. ஸோ டைம் டேக்கன் பிரகாரம் ஒன் மேன் வந்து எவ்வளோ டேஸில் வந்து வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 டேஸில் வேலை செய்வாங்க. நெக்ஸ்ட் ஒன் உமன் வந்து பார்த்திங்கன்னா 36 டேஸில் வேலை செய்வாங்க. அதுதான் நம்ம வந்து கொஷினில் கேட்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.